வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு சில பல முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது. ஸோ சிறப்பு டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல் மொத்தமாக எத்தனை பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் அவுட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட வாரியாக தற்காலிக ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன இதை பற்றின தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில் டெட் தேர்வு அறிவிப்பு வெளியாவதில் தாமதம். ஸோ டிஆர்பி மீது ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா கடும் கோபத்தில் இருக்காங்க. ஏன் இந்த டெட் தேர்வு வெளியாகுவதில் தாமதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு கட்டாய கல்வி சட்டத்தின்படி வருஷத்துக்கு 2 டெட் தேர்வு நடந்ததுன்னு, ஆனால் தமிழகத்தில் ஒரு தேர்வு நடத்தினாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 டெட் தேர்வை நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் டிஆர்பி இருக்குது. விரைவில் டிஆர்பி பார்த்தீங்கன்னா காமன் டெட் நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவாங்க அப்படின்ற கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. இனி வரும் காலங்களில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டெட் தேர்வில் இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு வர இருக்குது. ஸோ தேர்வு எழுதிய சிறப்பு டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு கவனத்தோடு இறங்க. உங்களுக்கான போனஸ் மதிப்பெண்கள் 24 மதிப்பெண்கள் வரை கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே கிடையாது, டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய மதிப்பெண்களை குறைக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் இருக்குது. 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அனைவருக்குமே கண்டிப்பாக அந்த 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிக்கு விரைவில் நம்ம வரலாங்க. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக டெட் தேர்ச்சி பெற்றவர்களுடைய லிஸ்ட் அவுட்ஸ் எல்லாமே வெளியாகிருக்கு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டுகள் 2012 ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் தமிழகத்தில் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுடைய விகிதமாக இருக்குது. நம்ம பார்க்கலாம். புதிய அப்டேட்டு, புதிய தேர்வுடைய மதிப்பெண்கள் விகிதத்தை குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடுதலான பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் செய்யப்பட்ட அறிவிப்பு வரும். ஸோ டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனம் அப்படின்னு பார்க்குறப்ப மாவட்ட வாரியாக தற்காலிக ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெற்றவர்களை ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் தற்காலிக ஆசிரியர்களை எடுத்துக்கலாம். ஸோ தற்காலிக ஆசிரியர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெட் தேர்ச்சி பெற்ற அனைவருமே பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி மூலமாக தற்காலிக ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் டெட் தேர்வில் வந்திருக்க சில முக்கியமான நடைமுறைகள். தமிழகம் முழுவதுமே அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, பள்ளி வளாகங்களில் தேவையின்றி வேறு யாரும் நுழைய அனுமதி இல்லை. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி கூடங்கள் காட்சி கூடங்கள் அல்ல, அரசியல் மேடைகளும் அல்ல, அடுத்த தலைமுறைகளை உருவாக்கும் அறிவு பண்ணை. இனிவரும் காலங்களில் பள்ளி வளாகங்களில் தேவையின்றி வேறு யாரும் நுழைய அனுமதி இல்லை. அரசு சார்பில் நடத்தப்படும் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளை தவிர்த்து பிறந்தநாள் விழாக்களோ அரசு சாராத நிகழ்வுகளோ நடத்தக்கூடாது என அரசியல் கட்சியினரும் எந்த தனியார் அமைப்பினரும் நேரடியாக மாணவரை சந்திக்க கூடாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் இணை செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்காரு. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தர வாய்ப்பையும் ஸோ 149 ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.